முத்தை தரு பத்தி திருநகை என்ற இந்த ஒற்றை வரியை முருகப்பெருமானே தன் திருவாயால் பாடி அருணகிரிநாதருக்கு அடியெடுத்துக் கொடுத்தார் என்ற மாபெரும் ஆன்மீக ரகசியத்தை நீங்கள் அறிவீர்களா? திருப்புகழின் முதல் பாடலான இதன் ஆழமான பொருளையும் இதில் அடங்கியுள்ள மாபெரும் இதிகாச ரகசியங்களையும் தான் இன்று நாம் விரிவாக காணப்போகிறோம். வணக்கம். தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலையில் வல்லாள மகாராஜா கோபுரத்திலிருந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ள கீழே குதித்த போது அவரை தன் திருக்கரங்களால் தாங்கிப் பிடித்து ஆட்கொண்டார் முருகப்பெருமான். உலக மாயைகளில் சிக்கித் தவித்த அருணகிரிநாதரின் அத்தனை வினைகளையும் தனது ஒற்றை பார்வையால் சுட்டு பொசுக்கினார். அப்போது முருகப்பெருமான் அருணகிரிநாதரை பார்த்து, "என்னை பாடு" என்று ஆணையிட்டார். அதற்கு அருணகிரிநாதர், "அப்பனே, உன்னை எப்படி பாடுவது என்று எனக்கு தெரியாதே, எனக்கு அந்த ஞானம் இல்லையே" என்று கலங்கி நின்றார். அந்த மாபெரும் கருணை தருணத்தில் முருகப்பெருமானே தமது திருவாயால் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு இறை என்று முதலடியை எடுத்துக் கொடுத்து பாடச் செய்தார். இந்த பாடலில் அருணகிரிநாதர் முருகனை எவ்வாறு நெஞ்சமுருகப் போற்றுகிறார் என்பதை அந்தந்த பாடலின் வரிகளோடு இப்போது ஆழமாக பார்ப்போம். முத்தை தரு பத்தி திருநகை, முத்துக்கள் போன்று வரிசையாக அமைந்த பற்களைக் கொண்டு பிரகாசிக்கும் தெய்வீகச் சிரிப்பை கொண்டவளே. இங்கே பத்தி என்பது வரிசையான பற்களை குறிக்கிறது. அந்த அழகிய சிரிப்பை கொண்ட தேவயானை அம்மையாரை முதலில் குறிக்கிறார். அத்திக்கு இறை, அத்தி என்றால் யானை. ஐராவதம் என்னும் தெய்வ யானையால் வளர்க்கப்பட்ட தேவகுஞ்சரி என்னும் தேவ யானை அம்மையாருக்கு கணவனே என்று முருகனை அழைக்கிறார். சத்தி சரவண, அன்னை பராசக்தியால் வழங்கப்பட்ட சக்தி வேலாயுதத்தை தாங்கிய கந்த கடவுளே. கங்கையிலுள்ள சரவண பொய்கையில் அவதரித்த சரவணபவனே. அன்னை பராசக்தியால் வழங்கப்பட்ட அந்த வேல் சாதாரணமானதல்ல, அது மாபெரும் ஞான சக்தியாகும். நமது அஞ்ஞானத்தை அழிக்கும் பேராயுதமாகும். முத்திக்கு ஒரு வித்து குருபரன். மனிதர்கள் பிறவி பெருங்கடலை கடந்து முக்தி என்னும் மாபெரும் வீட்டை அடைவதற்கு முருகப்பெருமானின் திருவடிகளே ஒரு ஒப்பற்ற விதையாக விளங்குகின்றன. உலகிற்கெல்லாம் குருவாக விளங்கும் தனது தந்தைக்கே மேலான குருவாக வீற்றிருப்பவனே என்பது இதன் பொருளாகும். இதனைத் தொடர்ந்து ஒரு மாபெரும் புராண நிகழ்வை அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார். முக்கண் பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்து பிரம்மதேவனையே சிறையில் அடைத்த முருகப்பெருமான் 3 கண்களை உடைய சிவபெருமானுக்கே குருவாக வீற்றிருந்து உபதேசம் செய்த மாபெரும் நிகழ்வு அது. ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை தன் தந்தைக்கே உபதேசித்ததால் அவர் சுவாமிநாத சுவாமியாக குருபரனாக வீற்றிருக்கிறார். ஓம் என்பது அகரம், உகரம், மகரம் என்னும் 3 எழுத்துக்களின் சேர்க்கையாகும். இது முறையே படைத்தல், காத்தல், அழித்தல் அல்லது ஒடுக்குதல் ஆகியவற்றை குறிக்கும். இப்படிப்பட்ட வேதத்தின் மூல மந்திரத்தை சிவபெருமானுக்கு உபதேசித்தார். இருவரும் 33 அமரரும் அடிபேண. அப்படிப்பட்ட மாபெரும் பரம்பொருளான அந்த முருகனின் பாதங்களை படைக்கும் கடவுளான பிரம்மனும் காக்கும் கடவுளான திருமாலும் மற்றும் 33 தேவர்களும் வந்து பணிகிறார்கள் என்று முருகனின் பெருமையை பறைசாற்றுகிறார். அடுத்தபடியாக முருகப்பெருமானின் நடனத்தையும் அவர் போர்க்களத்தில் அசுரர்களை அழித்த காட்சியையும் மிக தத்ரூபமாக ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல நம் கண்முன் கொண்டு வருகிறார் அருணகிரிநாதர். தித்தித்தேய ஒத்த பரிபுர நிறுத்தபதம் வைத்து தித்தித்தியே என்று தாளத்திற்கு ஏற்ப ஒலிக்கும் பாத சிலம்புகளை அணிந்து கொண்டு மாபெரும் திருநடனம் புரியும் அழகிய பாதங்களை அடியெடுத்து வைத்து பைரவி திக்கு ஒக்க நடிக்க பைரவி என்னும் கம்பீரமான ராகத்திற்கு ஒத்திசைய 8 திசைகளிலும் உள்ள உலகம் அதிரும்படி நடனம் புரிய கழுகொடு கழுது ஆட ஒரு புறம் போர்க்களத்தில் கழுகுகளோடு சேர்ந்து பேய்களும் கூடி நின்று பயங்கரமாக ஆடிக்கொண்டிருக்க திக்குப்பறி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக என ஓத 8 திசைகளிலும் உள்ள உலகத்தை காக்கின்ற 8 பைரவர்களும் சேர்ந்து எம்பெருமான் முருகவேளின் மாபெரும் சித்திர நடனத்திற்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திரிகடக என்று மாபெரும் தாளம் போட கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு 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 குத்திப்புதை புக்கு பிடியென முதுகூகை கொட்புற்று அழ அந்த போர்க்களத்தின் நடுவே
பல்வேறு பறவைகள் ஒலி எழுப்ப, முதிர்ந்த பெரிய கோட்டான்கள் குக்கு குகு குக்கு குகு 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 என்று குமுறிக்கொண்டு சுழன்று மேலே தாக்கி எழும்படி பேரொலி எழுப்ப, நட்பற்று அவுணரை வெட்டி பலியிற்று. அறநெறி தவறி நட்புத்தன்மை சிறிதுமில்லாமல் பகைமை பாராட்டிய அசுரர்களை தனது ஞான வேலாயுதத்தால் வெட்டி வீழ்த்தி பலியிற்று. இந்த அசுரர்கள் வேறு யாருமல்ல, மனிதர்களுக்குள் இருக்கும் அகங்காரம், ஆணவம், மாயை ஆகியவையே அந்த அசுரர்கள். அவற்றை முருகனின் வேல் அழிக்கிறது. குலகிரி குத்துப்பட ஒத்துப் போற வல நிகர்த்த பெருமாளே. அந்த போர்க்களத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த அசுரர்களின் மாயைக்கு அரணாக நின்ற கிராவுஞ்ச மலையே குத்துப்பட்டு சிதறும்படியாக போர் செய்த மாபெரும் வீரனே என்று முருகனின் வீரத்தை வியந்து பாடுகிறார். இங்கே நாம் ஒன்றை மிகவும் ஆழமாக கவனிக்க வேண்டும். முருகனின் பெருமையை பாடும் அருணகிரிநாதர் சற்றும் எதிர்பாராத வகையில் திருமாலின் மாபெரும் 3 அவதாரங்களின் சிறப்புகளை இந்த பாடலில் இணைத்து பாடியுள்ளார். முருகன் திருமாலின் மருகன் அல்லவா? மாமனின் சிறப்பை பாடி மருகனை புகழ்வது அருணகிரிநாதரின் தனிச்சிறப்பு. 10 தலை தத்த கணைத்தொடு தசரத ராமராக அவதரித்து இராவணனின் 10 தலைகளும் அறுபட்டு சிதறி விழும்படி தனது கோதண்டத்திலிருந்து அம்பை செலுத்தியவன் திருமால். ஒற்றைக்கிரிமத்தை பொருது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமுதம் பெற நினைத்தபோது மந்தரமலையை மாபெரும் மத்தாக பயன்படுத்தி கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பார்க்கடலை கடைந்தவன் திருமால். பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தருக்கு இரதத்தை கடவிய பச்சை புயல். இது மகாபாரதத்தில் நடந்த ஒரு மாபெரும் அற்புதத்தை குறிக்கிறது. குருக்ஷேத்திர போரில் தனது மகனான அபிமன்யுவின் மரணத்திற்கு காரணமான ஜெயத்ரதனை சூரியன் மறைவதற்குள் கொல்வேன், இல்லையென்றால் தீக்குளித்து உயிரை மாய்ப்பேன் என்று அர்ச்சுனன் சபதம் செய்தான். ஆனால் கௌரவர் படை ஜெயத்ரதனை பலமாக பாதுகாத்தது. சூரியன் மறையும் நேரம் நெருங்கியது. அர்ச்சுனன் தீக்குளிக்க தயாரானான். அந்த தருணத்தில் அர்ச்சுனனின் தேரோட்டியாக இருந்த கண்ணபிரான் தனது கையில் இருந்த சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்தார். பட்டப்பகல் திடீரென இருட்டி இரவு போல மாறியது. இரவு வந்துவிட்டது என்று கௌரவர்கள் மகிழ்ந்து ஜெயத்ரதனை வெளியே கொண்டு வந்தனர். உடனே பகவான் தனது சக்கரத்தை விலக்கிக் கொள்ள மீண்டும் சூரியன் பிரகாசித்தது. அர்ச்சுனன் ஜெயத்ரதனை கொன்று தனது சபதத்தை நிறைவேற்றினான். இப்படி தன்னிடம் அதீத பக்தி கொண்ட அர்ச்சுனனுக்காக தேரைச் செலுத்தி அவனை காத்த பசிய மேகத்தின் நிறத்தை கொண்டுள்ள திருமால் விரும்பி போற்றத்தக்க பொருளாக முருகப்பெருமான் உள்ளார் என்று இருவரின் புகழையும் அழகாக இணைத்து பாடுகிறார். இங்கு நாம் ஒரு மிக முக்கியமான ஆன்மீக உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இராவணனை திருமால் அழித்ததும் அசுரர்களை முருகன் அழித்ததும் ஒருவிதமான கருணைதான். இதனை சைவ சித்தாந்தத்திலும் ஆன்மீகத்திலும் மரக்கருணை மற்றும் அறக்கருணை என்று 2 வகையாக பிரிப்பார்கள். மரக்கருணை என்றால் என்ன? தவறு செய்யும் ஒரு குழந்தையை திருத்துவதற்காக ஒரு தாய் அக்குழந்தையை அடித்து தண்டித்து நல்வழிப்படுத்துவது மரக்கருணை எனப்படும். அதுபோலவே இறைவனும் அறநெறி தவறிய இராவணன், சூரபத்மன் போன்ற அசுரர்களை அழித்தார். வெளிப்பார்வைக்கு இது போர் போலவும் வதம் செய்வது போலவும் தெரிந்தாலும் இறைவனின் கைகளால் அழிவது அந்த அசுரர்களுக்கும் முக்தியை கொடுக்கும் மாபெரும் கருணையாகும். இதுவே மரக்கருணை. அறக்கருணை என்றால் என்ன? அதே குழந்தையிடம் இனிமையாக பேசி தின்பண்டங்கள் கொடுத்து அன்பால் அரவணைத்து அந்த தவறான வழியில் செல்லாதே என்று தடுத்து நல்வழிப்படுத்துவது அறக்கருணையாகும். அடியார்களுக்கு அருள் பாலிப்பதும் தட்சிணாமூர்த்தியாகவும் சுவாமிநாதனாகவும் இருந்து ஞான உபதேசம் செய்வதும் இறைவனின் அறக்கருணையாகும். இறைவனிடம் இந்த 2 வகையான கருணைகளும் முழுமையாக உண்டு. அறத்தை இகழ்ந்து மரத்தில் ஈடுபட்ட அசுரர்களை தனது வேலால் அழித்து அவர்களை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொண்டது முருகப்பெருமானின் ஈடு இணையற்ற பெருங்கருணையாகும். இப்படிப்பட்ட எல்லையில்லா வீரமும் கருணையும் ஒருங்கே அமைந்த முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் இந்த பாடலின் இறுதியில் ஒரு உருக்கமான வேண்டுகோளை வைக்கிறார். பட்சத்துடன் ரட்சித்து அருளுவது ஒரு நாளே. அதாவது, இத்தனை பெருமைகளை கொண்ட பெருமானே, அடியவர்களான எங்களை நீ அன்போடு காத்தருளும்
அந்த ஒரு நன்னாள் எப்போது வரும் என்று ஏங்கி பாடுகிறார். இது அருணகிரிநாதருக்கான வேண்டுதல் மட்டுமல்ல, உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் பக்தர்களுக்கும் சேர்த்து அவர் முன்வைத்த மாபெரும் பிரார்த்தனையாகும். இந்த பாடலை தொடர்ந்து பக்தியோடு படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அந்த முருகப்பெருமானின் திருவருள் பரிபூரணமாக கிடைப்பது மட்டுமின்றி பிறவி பெருங்கடலை கடப்பதற்கான முக்தி என்னும் மாபெரும் வித்தும் எளிதாக கிடைக்கும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. முருகப்பெருமானின் இந்த அறக்கருணையும் மரக்கருணையும் நம்மை என்றும் காத்து நல்வழிப்படுத்தட்டும். அவர் வேலும் மயிலும் நமக்கு துணையாக நிற்கட்டும். இது போன்ற மேலும் பல அற்புதமான ஆன்மீக தகவல்களையும் திருப்புகழின் ஆழமான சிறப்புகளையும் நமது இதிகாசங்களில் ஒளிந்திருக்கும் மாபெரும் ரகசியங்களையும் தொடர்ந்து கேட்க நமது தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த முத்தைத்தரு பத்தித் திருநகை பாடல் உங்களுக்கு எந்த அளவிற்கு பிடித்திருந்தது என்பதையும் முருகனின் அருளை நீங்கள் உணர்ந்த தருணங்களையும் மறக்காமல் பின்னூட்டத்தில் தெரிவியுங்கள்.